பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 45 அதிகாரம் 4 வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று நம்மை பார்த்து நம்முடைய வலதுகரத்தை பிடித்த தேவன் நம்மை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார். நாம் அவரை அறியாதிருந்த பொழுது கூட அவர் நம்மை அறிந்தவராகவே இருந்தார். நம்மை பெயர் சொல்லி அழைத்த நல்ல தேவன் நமக்கு முன்பாக தடையாயிருக்கிற எல்லா நன்மைகளையும் நமக்கு தர அவர் போதுமானவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நினைக்கும் பொழுது அதை தடை செய்ய ஒருவராலும் முடியாது. சத்துரு நமக்கு எதிராக எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும் எத்தனை தாழ்பால்களை போட்டாலும் அதை தகர்த்தெறிய தேவனுக்கு ஒரு இமை பொழுது போதுமானது. அவருடைய ஒரு வார்த்தை நமக்கு போதும், ஒரு தொடுதல் போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு நினைவு போதுமானதாகவே இருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன் அந்த போதும் என்ற வார்த்தை நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் போதுமானதாகவே இருக்கிறது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் கதவுகள் தாழ்பால் போட்டு பூட்டப்பட்டு இருக்கிறதா? உங்களுடைய நன்மைகள் உங்கள் கண்களுக்கு தெரியக்கூடாதபடி மறைவாயிருக்கிறதா? கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். நம்முடைய முன்பதாக வெண்கலமாய் இரும்பு தாழ்பால்களாய் இருக்கிற எல்லாவற்றையும் மாற்ற அவர் போதுமானவராகவே இருக்கிறார். அதே அதிகாரம் 2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். தேவன் நமக்கு முன்னே செல்வாரானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணல்களும் சரி செய்யப்படும். அப்போஸ்தலர் 12 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் அவருக்காய் ஊக்கமாய் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர் வெளியே வருவதற்கு முந்தின இரவிலே ஒரு தூதன் அவருக்கு தரிசனமாகி அவரை விழாவிலே தட்டி எழுப்பி அவருடைய பாதரட்சியை தொடுத்து கொள்ளும்படியாய் அவருடைய வஸ்திரத்தை போட்டுக்கொள்ளும்படியாய் சொல்லி என் பின்னே வா என்று சொல்லி அழைத்து செல்லுகிறார். பேதுரு எதையும் அறியாதவராய் 1ஆம் காவல் 2ஆம் காவல் என்று தாண்டி இருப்பு கதவண்டையெல்லாம் தாண்டி அவர் வெளியே வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். மனிதன் குறித்திருக்கிற நாட்களுக்கு முன்பதாகவே தேவன் நமக்கு அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவர். மனிதனுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அவர் மாற்றுகிற தேவன். அவர்கள் மனிதனுக்கு முன்பதாக நம்மை உயர்த்துகிற நல்ல தேவன். நம்மளுடைய தலைகள் எங்கெங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் நம்மை உயர்த்தி நம்மை அழகு பார்க்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே பவுலும் சீலாவும் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், துதித்தார்கள், பாடினார்கள். நடந்தது என்றால் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணும் பொழுது அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. பாடும் பொழுது கதவுகளெல்லாம் திறவுண்டது. துதித்து கொண்டு இருக்கும் பொழுது அதை இந்த துதியை கேட்ட எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கட்டுகள் எல்லாம் கலரும்படியாய் அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்க வேண்டும் என்றால் நீதிமொழிகள் 8:34 நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாய் அவருடைய வார்த்தைக்கு நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட எல்லா தடைகளையும் உடைத்து தேவன் நமக்கு புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கிடைக்க பண்ணுகிறவராகவே இருக்கிறார். ஆகவே அவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தர் எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே இப்பொழுதும் ஆண்டவரே அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் மறு உத்தரவு அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர்கள் படுகிற பாடுகளை அறிந்திருக்கிறேன். அவர்கள் ஆண்டவரே சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்கிறீர். கர்த்தாவே துதிக்கும் பொழுது உடைய சமூகத்தில்
காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் கர்த்தர் விடுவிப்பீராக. ஆண்டவரே பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கொடுத்து கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறேன், மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன்.